உங்களுடைய இழந்த பொருளை மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேர வேண்டுனாலும் துரோக தண்டனை. நியாயம் பெற மக்கள் இங்கு வந்து நீதிக்கல்ல மிளகாய் அரைத்து பூசி தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி செல்றாங்க. இது மிளகாய் அரைத்து பூசி வழிபட்டா 90 நாட்களுக்குள்ள நிச்சயம் அதற்கான பார்த்தீங்கன்னா நீதி வழங்கப்படுவதாக சொல்லப்படுது. மாசாணி அம்மனினுடைய கருவறையில் நடக்கக்கூடிய அதிசயம் என்ன? மாசாணி அம்மன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா எல்லா அம்மன் ஆலயத்திலும் அம்மன் அமர்ந்த கோலத்தில் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் மாசாணி அம்மன் மட்டும் 17 அடி நீளத்தில் படுத்து கிடப்பா. இந்த அம்மனுக்கு மயான அம்மன் பெயரும் உண்டுங்க. 17 அடி நீளத்தில் நெற்றியில் பெரிய பொட்டோடு ஒற்றை ரூபாய் கையில் உடன்படுத்து கிடக்கக்கூடிய அழகே தனின்னு சொல்லலாம். இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா ராமாயண காலத்தில் கௌசிக மன்னராக இருந்த ரிஷியாக மாறிய விஸ்வாமித்திரனுடைய தவம் செய்து பல வரங்களை பெற்றவருங்க. தன் உடலையே திரியாக்கி எரித்து காயத்ரி மந்திரத்தை போதித்தவருங்க. இத்தகைய தவசீல ராஜி ரிஷி பட்டம் பெற்ற விஸ்வாமித்திரர் என்ற பெயரோடு விளங்கினார் ஒருவர். இவர் ஒரு முறை கனகமலையில தவம் செய்து கொண்டிருந்திருக்காரு. அப்போது தடாகை என்ற ராட்சசி அவருடைய தவத்திற்கு இடையூறு செய்திருக்கா. தடாகை விரதம் இருந்து பல வரங்களையும் பல படைத்த பெண்தான்க. மேலும் ராமனிடம் இருந்து பல சத்துகளையும் வென்றிருக்கா. இறுதியாக விஸ்வாமித்திரர் தடாகையை அழிக்க தசரதனின் மகன்கள் ராமர் லட்சுமணன் அழைத்து கொண்டு அவனுடைய அழிக்க வேண்டிய சொல்ல ராமர் அவளை பெண்ணு யோசித்ததாலோ அவள் சகலமோ நிறைந்தவள்னு அவள் பெண்ணே அல்ல அவள் ஒரு ராட்சசின்னு சொல்ல அவளை வதம் செய்யுமாறு வேண்டியிருக்காங்க. அப்படி வதம் செய்வதற்கு முன்பு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியை நோக்கி தவம் செய்திருக்காராம். ஈஸ்வரியோ ராமச்சந்திர மூர்த்தி முன்னாடி தோன்றி தடாகையை எவ்வாறு வதம் செய்ய வேண்டுன்னு சில சூட்சமங்களையும் சொல்லியிருக்காங்க. அதாவது முதல்ல தன்னை ஒரு மண்ணால ஈஸ்வரி போல உருவாக்கி அந்த மண்ணினால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை அழித்துட்டு பிறகு தடாகியை வதம் செய்யுமாறு சொல்ல, அதே போல ராமச்சந்திர மூர்த்தியுமே ஈஸ்வரியை மண்ணால உருவாக்கி பூஜை செய்து தடாகியை வதம் செய்ய சென்று விடுறாரு. அந்த நேரத்தில் மண்ணால் செய்த ஈஸ்வரியை அழிக்க மறந்து விடுவாருங்க. தடாகியை வதம் செய்த பின் தான் ஞாபகம் வந்திருக்கு ராமருக்குமே. அதை அழிக்க முற்படும் போது ஈஸ்வரி தோன்றி அதை அழிக்க வேண்டாம், அங்கேயே இருக்கட்டுன்னு சொல்ல அப்படியே உருவானது தாங்க இந்த மாசாணி அம்மன். இந்த அம்மனுடைய வரலாறுக்கு இன்னொரு கதையும் சொல்றாங்க. அது என்னன்னா, ஆனைமலைக்கு அருகே இருக்கக்கூடிய அழகிய ஒரு கிராமத்துல மணமுத்த தம்பதியர் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ஒருவருக்கொருவர் உயிராக நேசித்ததால அவங்க வாழ்ந்து வந்த நேரத்துல மனைவி கருவுற்றா. கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தால மனைவி தாய் வீடு கூட செல்லாம பிரசவத்தை தன் கணவன் முன்னிலையே நடத்தி கொள்ள விரும்பினாளாம். நாட்கள் செல்ல செல்ல பிரசவ வலி அதிகமானதும் மனைவி படும் துயரத்தை தாங்க முடியாத கணவன் வலி மிகுந்த நேரத்துல அவளை சற்று ஆசுவாசப்படுத்திட்டு மருத்துவச்சி அழைத்து வர கிளம்பிட்டான். ஆனா அதே சமயம் மனைவி தனியாக விட்டு செல்வதற்கும் அவளுக்கு பயமாக இருந்திருக்கு. இவன் தனியாக சென்று மருத்துவச்சியை அழைத்து வருவது என்றால் மனைவியை தனியாக விட முடியாது. அடர்ந்த காடும் வனவிலங்கும் அதிக இருந்த இடங்க அது. அருகில மனிதர்கள் யாருமே இல்லைன்னு செய்வதுன்னு தவித்து கொண்டிருந்தானா. அதை புரிந்து கொண்ட அவன் மனைவி 2 கல் தொலைவில் இருக்கக்கூடிய என் தாயார் வீட்டிற்கு நான் செல்வேன். அங்கு ஒரு மருத்துவச்சி இருக்கிறாங்க. அவர் முக்காலம் உணர்ந்தவர், தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளோ ஞானத்தால நடப்பதை அறியக்கூடிய திறனும் பெற்றவர்னே, நன்கு மருத்துவம் செய்வார்னு சொல்லிட்டு அவரிடம் செல்வோம். கஷ்டப்பட்டு நான் தங்களோடு நடந்து வரேன்னு சொல்லியிருக்கா அந்த கர்ப்பிணி பெண்ணும். பிறகு பிரசவ வேதனையும் வலியும் தாங்க முடியாத நிலையில இடியாதால் வேறு வழி இல்லை தாய் வீடு நோக்கி பயணமானா. மெதுவாக நடந்து நடந்து 1 மைல் தூரம் வந்து சேர்ந்துட்டாங்க. அதற்கு மேலே அவளால் 1 அடி கூட எடுத்து வைக்க முடியல. சற்று தூரத்தில் பார்த்தா விளக்கு ஒளி தெரிஞ்சிருக்கு.
அந்த சமயம் கணவனிடம் என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. தாங்கள் போய் அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருப்பாங்க, அங்கு மருத்துவச்சி இருப்பா, தயவு செஞ்சு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்ல, நான் எங்கும் போக மாட்டேன், இங்கேயே அமர்ந்து இருக்கிறேன்னு உறுதிப்பட சொல்லிட்டா மனைவியும். பிறகு பார்த்தினா கணவன் வேறு வழி இல்லாமல் அவளை அங்கு அமர வச்சுட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கி சென்றிருக்கா. மிகுந்த மன வருத்தத்தோடு வேறு வழி இல்லாமல் வெளிச்சத்தை நோக்கி பார்த்திங்கன்னா மருத்துவச்சி வீட்டு கதவை தட்டினா கணவனுமே. அவரிடம் நிலைமையை எடுத்து சொல்ல அவளும் மருத்துவ சாதனையோடு உபகரணத்தோடு எடுத்துக்கொண்டு ஊரில் தலையாரி இன்னும் சில முக்கியஸ்தர்களை அழைத்து கொண்டு மனைவி இருந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்போது அங்கு வந்து பார்த்தபோது மனைவி காணலைங்க. இது என்ன இறைவா சோதனைன்னு மனவேதனை அடைந்தான் கணவனுமே. அப்போது மருத்துவச்சி, ஆஹா, நான் கண்ட கனவு பழிச்சிடுதுன்னு, கனவு நிஜம் ஆகிவிட்டதுன்னு யோசிக்க தொடங்கிட்டா. அப்போது அவங்க அங்கு கண்ட காட்சி மை சிலிக்க வைக்கும் விதத்தில் இருந்துருக்குங்க. ரத்தத்தையே உறைய வச்சிடுச்சு. அங்கு அவங்க கண்ட காட்சி அவனுடைய மனைவி புதிதாக பிறந்த குழந்தையோ இறந்து கிடந்ததை கண்டு கதறிய உடனே அந்த மருத்துவச்சி பார்த்திங்கன்னா, அம்மா, தாங்கள் கண்ட கனவு பழித்து விட்டதுன்னு சொன்னீங்களே, தாங்கள் என்ன கனவு கண்டீங்கன்னு கேட்டான். என்ன நடந்ததுன்னு சற்று விளக்கமாக சொல்ல வேண்டுன்னு வேண்டிக்கிட்டானா. பிறகு உடனே அவள், நீ மனைவியை விட்டு வந்தவுடன் ஒரு பெரிய கருத்து உருவம் ஒன்று வந்து இவளை நோக்கி கையை நீட்டி கொண்டு வந்திருக்கு. அது கண்டு அவள் பயந்து இழ முடியாமல் விழுந்து ஓட ஆரம்பித்தா. ஆனால் ஓரளவுக்கு மேல் ஓட முடியாமல் என்னை விட்டுடுன்னு அந்த கறி உருவத்தோட கெஞ்சிருக்கா. ஆனால் அந்த கோர உருவமும் விடாமல் அவளை துரத்திடுச்சு. அந்த நேரம் அவளுடைய பெறாத காலம் அவள் அங்கிருந்து மாட்டுச்சாணியில் கால் வைத்து விளக்கி விழுந்து உயிர் நீத்தா. அந்த நேரத்தில் அவள் உடலிருந்து உயிர் பிரிந்து வானளவில் ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய் கூடி சூரிய பிரகாசமாக தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயோடு கைகளில் வேலோடு ஆயுதங்களை காரிய கொடிய உருவம் நோக்கி வந்து அவளுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலடியில் போட்டு விட்டுது. இதுவே தான் கண்ட கணவனும் மூதாட்டி சொல்ல கணவனும் பத்தினா திகைத்து நின்றுருக்கா. அவள் சாதாரண பெண்ணல்ல, வானில தேனு லோகத்திலிருந்து மண்ணில் உதித்த பெண் அவள். அவள் பக்தர்களில் மனிதர்களின் ரட்சியை வேண்டி உருவான தெய்வம்சம் பொருந்திய பெண்ணவள். மாட்டு சாணத்தில் கால் பதித்து விழுந்ததால இறந்ததாலும் மாசாணி பெயர் பெற்றா. இவள் மானிட பிறவி அல்ல, தெய்வம்னு சொல்லியிருக்கா. மேலும் இந்த அம்மனை தொழுபவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பில்லி, சூனியம், மாதவிடாய் கோளாறு, பேய், பிசாசு முதலிய பிடித்திருந்தா ஒரு முறை இந்த மாசாணியம்மன் கோயிலை சென்று வணங்கிட்டு வந்தாலே அத்தனை நோய்களும் துன்பங்களும் நீங்குன்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பொன்பொருள் நகைன்னு திருடி சென்றோம், இல்லை பணம் வாங்கி கொண்டு இல்லைன்னு சொன்னாங்கன்னா பழித்திருக்க இங்கு வந்து மிளகாய் அரைத்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சியும் உண்டுங்க. இங்கு இருக்கக்கூடிய ஆட்டுக்கல்ல மிளகாயை அரைத்து வைத்து 3 மாதம் வரை காத்திருந்தா எடுத்தவங்க பணத்தை திரும்பி கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க. இல்லை துரோகம் செய்தவங்க வந்து மன்னிப்பு கேட்டுடுவாங்களாம். அப்படி கேட்கவில்லைன்னா அவங்க உடல் மிளகாய் தேய்ந்து போல எரியுன்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் அம்மனுக்கு மீண்டும் இங்கே வந்து பால் அபிஷேகம், இளநீர் பார்த்தீங்கன்னா படைத்து குளிர்விப்பாங்களாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோவிலுக்கு செல்வதற்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு பின்புற இருக்கக்கூடிய ஆறு ஓடக்கூடிய ஆற்றில் தண்ணீரை எடுத்து தலையில் தெளிச்சு கொண்டு கை கால்களை சுத்தமாக கழுவிய பிறகுதாங்க ஆலயத்துக்குள்ளே செல்லணும். ஆலயத்துக்கு முன்னாடி கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்தடியில் கல்லுப்பு மிளகு வாங்கி உங்களுடைய தலையை 3 முறை சுற்றிவிட்டு அந்த கொடிமரத்தில் கொட்டிடுங்க. பிறகு இப்படி செய்வதன் மூலம் கணமே உங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நிச்சயம் நீங்கும். பிறகு உப்பு மிளகாய் போட்ட பிறகோ நேரடியாக அம்மனை வழிபட சென்றிடுங்க. இந்த அம்மனுக்கு எலுமிச்சை பழம் மாலை ரொம்ப விசேஷங்க. அதே போல் புதிதாக புடவை வாங்கி சாற்றுவது ரொம்ப சிறப்பான பலனை தரும். தங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து அம்மனை முழு மனதோடு வழிபாடு செய்யுங்க. பிறகு கோவிலில் மஞ்சளை பிரசாதமாக தருவாங்க. அந்த மஞ்சளை வீட்டிற்கு வாங்கி வந்து தினமும் உங்களுடைய நெற்றியில் வைத்து கொண்டு செல்லுங்க. இந்த அம்மன் கோவிலில் கோரிக்கை சீட்டு ஒன்று இருக்கும். இதில் உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை எழுதி அம்மனுடைய பாதத்தில் வச்சுட்டு வழிபடுவதன் மூலம் உங்களுடைய கோரிக்கை நிச்சயம் நிறைவேறுங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா படுத்த நிலையில் அருள் பாலிக்கக்கூடிய மாசாணி அம்மன் கோவிலை பற்றியோ இங்கு வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா
என்ன சிறப்புன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.